வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வர்மக்கலை ஆசான் ஜாம்பவான் பி முத்துசாமி சித்தர் அவரோட மகன் வழி பேரனான வேல்முருகன் ஐயா அவரோட கிளினிக்கில் தான் இருக்கும். என்னோட கணவருக்காக எங்கள் கணவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால அவர் காட்டுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கை கால் மூட்டு வீக்கமாக இருக்கிறது, கால் வேகமாக நடக்க முடியாதது, காலில் நடுக்கம், அதுக்கப்புறம் வயிறு உப்புசம், சரியாக பசிக்காமல் இருக்கிறது, தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. தொடர்ந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கனால முதுகு வலி அதிகமாக இருக்கிறது, பேக் பெயின் டிஸார்டர் கூட இருந்தது. நாங்கள் 3 சிட்டிங்ஸாக வந்துட்டுருக்கோம். இது 3வது சிட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்லேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அவருக்கு நல்ல மோஷன் இஷ்யூஸ்லாம் நல்ல கிளாரிஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் கால் நடுக்கம் கொஞ்சம் நின்றுச்சு. நடக்கிற விதமே அவரோட போஸ்டரே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் அவர் நார்மல் ஹியூமன் மாதிரி அவரோட கால் அந்த போஸ்டரே மாறி இருந்தது. அந்தளவுக்கு பயங்கரமான எஃபெக்டிவாக இருந்தது. இவங்க எந்த மருந்துமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. மருந்தே இல்லாமல் அவர் வர்மக்கலை மூலமாக மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சிட்டிங்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, லாங் டைம் ஒரே போஸ்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் இந்த ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட் இவர் கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் வலி மிகுந்ததாக தான் இருக்கும். ஆனால் அந்த வலியை பொறுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நல்ல ரிலீஃப் கிடைக்குது. நல்ல பசி எடுக்குது. வெயிட் லாஸ் பயங்கரமாக ஆகுது. அவருக்கு வயிறுலாம் என்னோடய வீட்டுக்காரால் குனிஞ்சு தன்னுடைய கால் முட்டியை தொட முடியாது, கால் கட்டவிரலை தொடவே முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி, வயிற்றை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி உணர்வே கிடையாது. அவர் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு, குனிஞ்சு முட்டியை தொடுறாரு, சப்ளாங்கால் போட்டு கீழே உட்கார்றாரு. அதே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரால் உட்கார முடியாது. சப்ளாங்கால் கால் மடக்கி 2 முட்டியும் சரிசமமாக வச்சு உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. நார்மலாக உட்கார்றாரு, நார்மலாக எழுந்திருக்கிறாரு. முகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் வெளிரிய மாதிரி இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும், கண்ணெல்லாம் சோர்ந்து போயிருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஆனால் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் முகம்லாம் நல்லா பொலிவாக ஆகிடுச்சு. கண்கள் நல்லா கொஞ்சம் பொலிவானதாக இருக்குது. நல்ல ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இது. உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்டை அலோபதி டாக்டர்ஸ்கிட்ட சஜஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, முட்டியில் இருக்க எலும்புலாம் தேஞ்சிடுச்சு, அதனால் நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க. நாங்கள் அதனால் ரொம்ப பயந்துட்டோம். சர்ஜரிலாம் போனோன்னா திருப்பி ரெக்கவரி ஆகணும், திருப்பி பழைய போஸ்டருக்கு அவர் வருவாங்களா, அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய குழப்பத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அவர் ஐயா ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, சர்ஜரிலாம் நீடடே கிடையாது, வர்மாவிலேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த வர்மாலேயே கரெக்டாக அந்த போஸ்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டால் பழைய மாதிரி நல்லா நிற்க முடியுது, நடக்க முடியுது. இதுவே ரொம்ப அற்புதமான ட்ரீட்மெண்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா, எஸ்கே லாட்ஜ் கீழ்த்தளம், கேகே ஜுவல்லரி நேர் எதிர் சந்து, தம்பம்பட்டி மெயின் ரோடு, வாழப்பாடியிலேருந்து கொஞ்சம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது. ஸோ இங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா, கை கால் மூட்டு வலி, நாள்பட்ட இடுப்பு வலி, தண்டுவட கோளாறுகள், சைக்காட்டிக்கா அப்படின்னா ஒரு பக்கம் கால் மட்டும் நரம்பு வலியில் இருக்கும், அந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாதம், பித்தம், கபம் சார்ந்த பிரச்சனைகள், காது கேளாமை, டிஸ்க் பஞ்ச் இடுப்பு வலி, கை கால் பிசகுதல், தோள்பட்டை வலி, அடிமுதுகு வலி, நரம்பு தளர்ச்சி, தசை தளர்வு, ஜீரண கோளாறு, முகவாதம், பார்வை கோளாறு, உடல் பருமன், பாத எரிச்சல், முடக்குவாதம், நாள்பக்கவாதம், குதிகால் வலி, கழுத்து வலி, தலைவலி, இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளமேட்டிக்கல் இஷ்யூக்கும் இங்கே சொல்யூஷன் கிடைக்குது. ஏன்னா ஐயா சூப்பராக எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் அவங்க க்யூரபிள் பண்ணுறாங்க. அந்த வர்மா ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே நம்மளை க்யூரபிள் பண்ணுறாங்க. காண்டாக்ட் நம்பர் வேணும்னா 8526661010, 9943770734 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு ஐயாவை காண்டாக்ட் பண்ணி வரலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அற்புதமான ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், இந்த மாதிரியான எல்லா இஷ்யூஸுமே இங்கே க்யூர் பண்ணுறாங்க. ஸ்டாப்.
நன்றி, வணக்கம். சொல்லட்டுமா? நன்றி, வணக்கம்.